Hi friends, நான் உங்க கணேஷ் ராகவ். இன்னைக்கு நம்ம திருச்சியில இருக்கோங்க. திருச்சியில இருந்து ரொம்ப திருச்சிக்கு பக்கத்துல காவேரி ஆற்றங்கரை ஓரத்துல இருக்கிற ஒரு அற்புதமான சிவன் கோயிலுக்கு போறோம். திருச்செந்துறை அப்படின்ற ஊர்ல இருக்கிற சந்திரசேகரர் திருக்கோயிலுக்கு போறோங்க. மிக பழமையான சோழர் காலத்து திருக்கோயில். அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுடைய கட்டமைப்பு, புராணம், வரலாறு அது அனைத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க கோயிலுக்கு போகலாம். இந்த கோயிலுடைய ராஜகோபுரம் 5 நிலை ராஜகோபுரம். நிறைய புராண சிற்பங்கள் இந்த ராஜகோபுரத்தில் உங்களால் பார்க்க முடியுதுங்க. இது ரொம்பவே அற்புதமாக இருந்தது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணம் கோயில்களில் இவ்வளோ சிற்பத்தை நம்மளால் பிளேஸ் பண்ண முடியாது, அதாவது பொருத்த முடியாது. கோபுரத்தில் அவ்வளவு கடவுளுடைய சிற்பங்களை பொருத்தலாம். அதனால கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் கோபுரமும் அவ்வளவு அற்புதமான சுதை சிற்பங்களை கொண்ட கோபுரமாக இருக்குங்க. கோபுரத்தை கடந்த உடனே நந்தி பகவான் நமக்கு காட்சி தராரு. இங்க கொடிமரம் இல்லைங்க. அடுத்த வாசலை கடந்தா ஒரு பிரம்மாண்ட மண்டபம்ங்க. அந்த மண்டபத்தை தாண்டி தான் மூலவர் சன்னதி இருக்கு. இங்க முன் மண்டபம் ரொம்ப அற்புதமா இருக்குங்க. நிறைய தூண்கள். இங்க அம்பாள் சன்னதி, அங்க சுவாமி சன்னதி. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சுவாமி தரிசனம் பண்றதுக்கு. ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த கோயிலை. அவ்வளோ ரம்மியமாக இருக்குது. நிறைய செடிகள் மரங்கள்லாம் வச்சுருக்காங்க. சந்திரசேகரர் திருக்கோயில். பாருங்க, சுவாமி விமானம். நிறைய கல்வெட்டு குறிப்புகள். பசுபதீஸ்வரர் ரிஷபத்து மேல டிசைன் தான் மாதிரி இருக்காரு. தக்ஷணாமூர்த்தி, விஸ்வநாதர், விசாலாட்சி அம்பாள். நாகர்கள், அம்மன். ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த விமான தரிசனம். சுவாமி எல்லாரும் அற்புதமாக இருக்காங்க. இந்த பழைய கோஷ்டமூர்த்திகள்லாம் கொஞ்சம் சிதலம் அடைஞ்சதுனால இவங்க புதுதாக கோஷ்டமூர்த்திகளை வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், அதெல்லாம் பார்த்து கையில் ஏதோ வச்சுருக்குறாங்க செல்ஃபோன் அப்படின்னு கட்டுக்கதை பண்ணிடுவாங்க. அதெல்லாம் இல்லை. ஒரு கண்ணாடி, ஒரு ஒப்பனை கலைஞர் மாதிரி கண்ணாடியை பார்த்துட்ருக்காங்க. திருச்செந்துறை சந்திரசேகர சுவாமி திருக்கோயிலுங்க. இங்க அம்பாளுடைய பெயர் மானியந்திய வள்ளி மிருகதாராம்பிகை அப்படின்னு அவங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க. ரொம்ப அற்புதமான அழகான ஒரு சிவன் கோயில் இந்த கோயில் அப்படின்னு சொல்லணும். இந்த கோயில் முழுக்க நீங்க காணொளியில பார்க்க போறீங்க. இந்த கோயில் அவ்வளோ அழகான கோயிலுங்க. அது மட்டும் இல்லாம 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான சோழர்கள் ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட ஒரு அற்புதமான சிவன் கோயிலுங்க. இந்த கோயிலுடைய வரலாறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாம் பராந்தக சோழர் பாண்டியர்களுக்கு எதிரான போரில் அவருக்கு உதவியாக இருந்த கொடும்பாலூர் வேளிர் மரபினர், அந்த ஒரு வம்சத்திலிருந்து வந்த பூதி ஆதிச்ச பிடாரி அப்படின்ற ஒரு அரசினால் இந்த கோயிலானது கட்டப்பட்டிருக்குங்க. இவங்க முதலாம் பராந்தக சோழருடைய மருமகள் அரிகுலகேசரியோடைய மனைவிங்க. இவங்க இந்த கோயிலை கட்டமைச்சிருக்காங்க.
இவங்கனால தான் இந்த கோயிலானது எடுக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு நிறைய மன்னர்கள் இந்த கோயிலில் திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலில் நிறைய கல்வெட்டு குறிப்புகள் இருக்கு. பராந்தக சோழன், ராஜேந்திர சோழன், குலோத்துங்க சோழன், ராஜாதிராஜ சோழன், விக்ரம சோழன், ராஜராஜ சோழன் அப்படின்னு நிறைய மன்னர்களுடைய கல்வெட்டு குறிப்புகள் இந்த கோயிலில் இருக்குங்க. இந்த கோயிலுடைய சிறப்பம்சம் இந்த விமானமானது அவ்வளோ அழகா ரொம்ப அற்புதமாக காட்சி தருதுங்க. விமானம் முழுக்க நிறைய இந்த நங்கைகளுடைய சிற்பங்கள் பார்க்க முடியுதுங்க. சண்டிகேஸ்வரர் சன்னதி. அற்புதமான ஒரு கோயிலுங்க. கோயில்னா இப்படி இருக்கணுன்ற லெவலுக்கு இருக்கிற ஒரு கோயில் இந்த கோயில். இந்த கோயிலுடைய புராணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பராந்தக சோழர் இந்த இடத்துல இருக்கிற பண்டிதர்கள் அழிக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து தங்கிட்டு இருக்காரு அவருடைய படையினரோட. இந்த இடம் அந்த நேரத்தில் ஒரு பலாமர காடாக இருந்திருக்குங்க. அவ்வளோ பலாமரங்கள் இங்கே நிறைந்திருக்கு. இந்த கோயிலுடைய ஸ்தல விருட்சமும் பலாமரம் தான். இந்த இடத்துல அந்த நேரத்தில் பண்டிதர்களை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நிறைய மான்கள் இந்த காட்டில் இருந்திருக்கு. இந்த மான்களை வேட்டையாடணும்னு சொல்லிட்டு அம்பு எய்யும் போது ஒரு மான் ஒரு புதற்குள்ள போய் ஒளியும்போது அங்கிருந்து அசிரீதி வந்து தோன்றி இது சிவலிங்கம் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல லிங்கத்தை தோண்டி எடுத்து கோயில் கட்டணும்னு முயற்சி பண்றாரு. அவருடைய வாழ்நாளில் இந்த கோயிலானது கட்டி முடிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. இதை அவருடைய மருமகளுக்கு அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவங்க மருமகள்னால இந்த கோயிலானது கட்டப்பட்டிருக்கு அப்படின்றது இந்த கோயிலுடைய நம்பிக்கைங்க. இந்த கோயிலுடைய இன்னொரு ஒரு அற்புதமான சிறப்பம்சம் என்னன்னா, இங்க இருக்கிற அம்பாள் மானும் மழுவும் ஏந்தி இருக்காங்க. அதுதாங்க ஒரு அற்புதமான விஷயம். இந்த கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட புராணத்திலையும் மான் வருது. இங்க அம்பாலும் மான் மழு ஏந்தி இருக்காங்க. இந்த மான் மழு யார் வச்சிருப்பாருன்னா சிவபெருமான் தான் வச்சிருப்பாரு. ஆனா இந்த கோயில்ல அம்பாள் வச்சிருக்கிறதுன்றது ஒரு தனித்துவமான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லணுங்க. மான் ஏந்திய வள்ளி அம்பாள் சன்னதி. இந்த அம்பாள் சன்னதி உள்ள கோஷ்டத்துல மான் ஏந்தின மாதிரியே கோஷ்டமூர்த்திகளா அம்பாள் இருக்காங்க. இதுவும் வேற எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு தனித்துவமான விஷயமா இருந்ததுங்க. இங்க பாருங்க, மான் ஏந்தின மாதிரியே அம்பாள் இருக்காங்க பாருங்க. அங்க நவக்கிரக சன்னதி. நவக்கிரகங்கள், நவக்கிரக சன்னதி. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க மிக அற்புதமான பழமையான சிற்பக்கலைகள், விமானம் அப்படி இருக்கிற ஒரு அழகான ஒரு திருக்கோயில். நிறைய மரங்கள், செடி கொடிகள் இந்த ஒரு சந்திரசேகர திருக்கோயில் இருக்குங்க. அழகான இயற்கை சூழ்ந்த ஒரு கோயில். கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் கிடைச்சா நீங்களும் போய் பாருங்கள். லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ இந்த காணொலியை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த கோயில் பற்றியான முழு விவரங்களும் உங்களுக்கு தெரிய வந்திருக்கோன்றது என்னுடைய நம்பிக்கை. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல கோயிலில் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.